கோபியை விட்டு பிரியணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண ராதிகா தன்னுடைய பொண்ணு மயுவை கூட்டிக்கிட்டு தனியாக வீட்டுக்கு வராங்க. மனசு கேட்காம பாக்கியா ராதிகா பக்கத்துக்காக வீட்டுக்கு வராங்க. ராதிகா வீட்டு கதவு சாத்தியிருக்குது. அந்த நேரம் கமலா அங்கே வராங்க. கமலா கிட்ட ராதிகாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அவளுக்கு ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லையேன்ட்டு கவலைப்பட்டோம். அதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணோம். ஆனால் எந்த வாழ்க்கையும் அதை விட மோசமாக இருக்குது. யாருக்கு எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு விதி இருக்குதோ அப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியா ராதிகா வீட்டு கதவை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே ராதிகா இருக்காங்க. ராதிகா எந்த விதமான கஷ்டத்தையும் காட்டிக்காமல் பாக்கியா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கும் மையுவுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு முடிவெடுங்க. நல்லா யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன். ஒன்றுக்கு 4 முறை யோசித்து பார்த்து தான் எடுப்பேன். உங்ககிட்ட இருந்து உங்கள் வாழ்க்கையை பறித்ததுனால தான் எனக்கு எப்படிலாம் நடக்குதோ அப்படின்ட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்ட்டு கடவுள் எழுதியிருக்காரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கும் மையுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கணும். அப்படிப்பட்ட முடிவை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.